மேக்கப்புக்கு மட்டும் 30,000. சரி, கல்யாணத்துக்கு வெள்ளன கிளம்பிருங்க. இந்த நிமிஷத்துல இருந்து ஆடம்பரமான உள்ள கல்யாணத்துக்கு கலந்துக்கிறவே மாட்டேன் நீயத்து வச்சுட்டேன். பாரா புள்ள போய் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு உதவி கேட்டதுக்கு அவ்வளவு புத்திமதி சொல்லி அனுப்பியிருக்கா. ஒரு 200 ரூபா கொடுத்தா குடும்பமே சாப்பிட்டு இருக்கும். மூஞ்சிய கழுவுனா கரைஞ்சு ஓடிடும். அதுக்கு 30,000 இந்த மேக்கப்புக்கு தேவையா? எதுக்கு இந்த ஆடம்பரம்? நம்ம போய் எதுவும் சொல்ல முடியுமா? நம்மள பேசவா? அல்லாவுடைய வேதத்தையும் நபியுடைய வார்த்தையை மீறி நடக்கிறவங்க நம்மகிட்ட என்ன பேச முடியும்? மரணம் கிட்டக்க இருக்கிறது மாதிரி இருக்கு. தவறுகளை என்ன அழிக்கணும்னு மனசு துடிக்குது. இவ்வளவு நாள் எப்படியே வாழ்ந்துட்டோம், இனிமேலாவது தவறுகளை சரி செய்யணும்ல. நபியுடைய வார்த்தைகளை மீறி நடக்குதே, இது என்ன தடுக்க முடியாதா? ஏன் முடியாது? ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஜமாத்தும் நபியுடைய வார்த்தைகளை மீறி ஆடம்பரமான கல்யாணத்துக்கு ஜமாத்து அனுமதிக்காதுன்னு சட்டத்தை உருவாக்கணும். அப்ப கேட்பாங்கல்ல. எவ்வளவோ ஏழை குமர்கள்னா கரையேற முடியாம தவிக்கிறாங்க. நம்மளுடைய ஆடம்பரத்தை குறைச்சு அவர்களுக்கு உதவி செய்வோம். இனிமேலாவது மறுமை வாழ்க்கையை வெற்றி அடைய நபி வழியில் செல்வோம் என்று ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணமே அதிக பரக்கத்தாகும் என்று. ஏழைகளுக்கும் திருமணத்தை நடத்தி வச்சு அதிகமான பரக்கத்தை அடையலாமே.